பாவம் பண்ணிட்டீங்கயா, பாவம் பண்ணிட்டீங்க அப்படின்னு வானதி சீனிவாசன் வந்து டெய்லியும் காலையில டிஃபன் சாப்பிடுறாங்களோ இல்லையோ ஒரு பிரஸ் மீட் கொடுத்துறாங்க. திமுக பாவ கணக்கு போட்ட தெரிஞ்ச வானதிக்கு பாஜகவோட பாவ கணக்கு என்னன்னு தெரியாம போயிடுச்சு போல இருக்கு. 2024 ஏடிஆர் அமைப்பு கொடுத்த ரிப்போர்ட் படி பெண்களுக்கு எதிரான குற்றச்சாட்டுல உள்ள 54 பேரு பாஜக தான் இருக்காங்க. அவங்க வந்து நிர்வாகியாவோ தொண்டராவோ இல்லைங்க, எம்எல்ஏவாவும் எம்பியாவும் இருக்காங்க. உங்க மோதியா பதவி ஏத்துக்கிட்டதுக்கு அப்புறம் 2014 இருந்து 2022 வரைக்கும் 31% பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிச்சிருக்குன்னு ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இது எந்த பாவ கணக்குல நாங்க எழுதுறது? வானதி அக்காக்கு நான் அக்யூரேட்டா சொல்றேன், 3,37,922 வழக்குகள் 2014லயும் 4,45,253 வழக்குகள் 2022லயும் பதிவாயிருக்கு. ஒட்டுமொத்த குற்றவாளிகள் கூடாரமா உங்க கட்சியை வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் குற்றத்தை பத்தி, பெண்கள் குற்றத்தை பத்தி பேசலாமா? மல்யுத்த வீராங்கனைகள் வந்து ரோட்ல இறங்கி போராடும் போது வானதி அக்கா கொடுத்த வாய்ஸ் பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்த மாநிலமே திரும்பி யாரா வானதி சீனிவாசன், எந்த மாநிலத்துல இருக்காங்க, வாவ் ஷீ இஸ் கிரேட் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வியப்பா பார்த்தாங்க வானதி அக்காவை. ஏன் வானதி அக்கா அப்படிதான் நீங்க பண்ணீங்க? என்ன பண்ணீங்க? விக்னேஷ் யோகத்துக்கு குற்றம் சாட்டப்பட்ட அந்த எம்பி பிரிஜ்பூஷனுக்கு அவரோட பையனுக்கு எம்பி சீட் கொடுத்தீங்க. யூபியில ஹத்ராஸ்ல பாலியல் வன்கொடுமை செஞ்சாங்கல்ல அந்த குற்றவாளி, அவங்களுக்கு எல்லாம் தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? அப்புறம் அந்த தலித் பெண்ணை வன்புணர்வு செஞ்சதுக்கு அப்புறமும் அந்த அடையாளத்துக்கு வந்து உடம்பு கிடைக்க கூடாதுன்னு அழிச்சானுங்கல்ல, அந்த குற்றவாளிகளுக்கு தண்டனை வாங்கி கொடுத்துட்டீங்களா? மணிப்பூருக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு வாங்கி கொடுத்துட்டீங்க. நீ இவ்வளோ பாவத்தை பண்ணிட்டு மோடி ஐயாவும் அமித்ஷாஜியும் எந்த காசில போய் பாவத்தை கரைக்க போறாங்க? தமிழக மக்கள் வந்து ரொம்ப தெளிவாதான் இருப்பாங்களே தவிர்த்து இது அயோத்தி மாதிரி ஆக்கலாமே, இதுல என்ன தவறுன்னு கேக்குறாருன்னா அப்ப அவர் எந்த அளவு இவருக்கு அறிவு இருக்கு நயினார் நாகேந்திரன் அவர்களுக்குன்னு இதுலயே மக்கள் தெளிவா புரிஞ்சிருப்பாங்க. அப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நேரடியா நாங்க அப்படிதான் பண்ணுவோம், நாங்க பிஜேபியை உள்ள நுழைக்கிறதுக்கு RSS மூலமா எல்லா காரியங்களையும் நாங்க இதெல்லாம் வந்து ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் அப்படியே குட்டி குட்டியா அரிச்சு அப்படியே பெரிய பூதாகரமா ஆக்கி அதுல ஒரு சந்தோஷப்படுறதுதான் பிஜேபியோட நோக்கம். என்னன்னா தமிழக மக்களுடைய நிம்மதியை கெடுக்கும்.